அன்பு செல்ல குட்டிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு அழகான கிராமத்துக்கு போக போறோம். அந்த ஊரோட பேரு மல்லிகைப்பட்டி. அங்கே காத்துல எப்பவும் ஒரு இனிமையான வாசனை வீசிக்கிட்டே இருக்கும். அது என்ன வாசனை தெரியுமா? அதுதான் அன்போட வாசனை, பாட்டியோட கைமண வாசனை. நகரத்துல இருக்கிற ஒரு அழகான வீட்ல இருந்து நம்ம குட்டி நண்பர்களான கவினும் நிலாவும் அவங்க அப்பா அம்மா கூட கார்ல கிளம்புறாங்க. கார் ஜன்னல் வழியா பார்த்தா அடுக்கடுக்கான கட்டிடங்கள் எல்லாம் மெதுவா மறைஞ்சு பச்சை பசேல்னு வயல்வெளிகள் தெரிய ஆரம்பிக்குது. கவினுக்கு மொபைல் கேம் விளையாடுறது தான் பிடிக்கும். நிலாவுக்கு பீட்சாவும் பர்கரும் தான் ரொம்ப பிடிக்கும். கிராமத்துல போய் என்ன பண்ண போறோம்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் தயக்கத்தோடவே இருக்காங்க. கார் மெதுவா பாட்டியோட வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. அந்த வீடு ரொம்ப பழமையானது, ஆனா ரொம்ப குளுமையானது. வாசல்ல பெரிய திண்ணை இருக்கு. அங்கே நம்ம பாட்டி ஒரு அழகான சிரிப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு வெள்ளை முடி, ஆனா முகம் ரொம்ப பொலிவா இருக்கும். அவங்க கண்ணுல இருக்கிற அன்பு சூரிய ஒளியை விட பிரகாசமா இருக்கு. பாட்டி ஓடி வந்து பேர குழந்தைங்களை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அந்த அணைப்புல ஒரு இதம் இருக்கு. ஆனா கவினும் நிலாவும் சுத்தி இருக்கிற மாடு, கன்றுக்குட்டி, கோழிகளை பார்த்து ஒரு மாதிரி தயங்கி நிக்கிறாங்க. அவங்களுக்கு இது புதுசு. ஆட்டி உடனே அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு விசித்திரமான வாசனை வருது. ஆவி பறக்கிற மண் பானையில இருந்து அந்த வாசனை வருது. பாட்டி ஆர்வமா இலைய போட்டு சுட சுட கம்மங்கோளும் சின்ன வெங்காயமும் கூடவே கொஞ்சம் இஞ்சி துவையலும் வைக்கிறாங்க. ஐயோ, இது என்ன சாப்பாடு, எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கவின் முகத்தை சுழிக்கிறான். நிலாவுக்கும் அந்த துவையலை பார்த்த உடனே அழுகையே வந்துடுச்சு. எனக்கு பீட்சா வேணும், இல்லனா அட்லீஸ்ட் நூடுல்ஸாவது வேணும் நான் அடம் பிடிக்கிறாங்க. பாட்டிக்கு கோபம் வரல. அவங்க ரொம்ப பொறுமையானவங்க. அவங்க மெதுவா புன்னகை செஞ்சுக்கிட்டே, சரி செல்லங்களா, உங்களுக்கு பிடிக்கலன்னா சாப்பிட வேண்டாம். ஆனா இந்த சாப்பாடு எப்படி உருவாச்சுன்னு ஒரு கதை கேக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கதைன்ன உடனே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் வந்துடுச்சு. நிலாவும் கவினும் பாட்டி பக்கத்துல போய் உட்கார்றாங்க. பாட்டி அவங்க கைய பிடிச்சுக்கிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கம்மங்குழுக்காக ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு தெரியுமா? அந்த விதை மண்ணுக்குள்ள போய் வெயிலையும் மழையையும் தாங்கி ஒரு குட்டி செடியா முளைச்சு வர்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் தெரியுமா? பாட்டி சொல்ல சொல்ல குழந்தைங்களோட கண்ணு முன்னாடி அந்த வயல்வெளிகள் விரியுது. காலையில 4 மணிக்கே ஏந்திரிச்சு மாடுகளை பூட்டி நிலத்தை உழுற அந்த விவசாயியோட உழைப்ப அவங்க மனக்கண்ணுல பாக்குறாங்க. அந்த நிலத்துல இருக்கிற ஒவ்வொரு மண்ணும் அந்த செடிக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்து ஊட்டம் கொடுக்குதுன்னு பாட்டி விவரிக்கிறாங்க. மதிய நேரம் வருது. பாட்டி இப்போ சமையல் அறைக்குள்ள போறாங்க. அங்க எலக்ட்ரிக் அடுப்பு கிடையாது, விறகடுப்பு தான். விறகுகள் எரிஞ்சு வர்ற அந்த தீயோட சத்தம் ஒரு அழகான இசை மாதிரி இருக்கு. பாட்டி உரல்ல போட்டு பருப்பை இடிக்கிறாங்க. டொக் டொக்னு வர்ற அந்த சத்தம் ஒரு மேளம் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு நிலா நினைக்கிறா. பாட்டி ஒவ்வொரு பொருளையும் கையாலேயே பக்குவமா செய்யறாங்க. ஜீரகம், மிளகு, மல்லின்னு அஞ்சரை பெட்டியில இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒரு மாயாஜால மருந்துன்னு பாட்டி விளக்குறாங்க. இந்த மிளகு இருக்கு பாத்தியா, இது உன்னோட வயிற்றுக்குள்ள இருக்கிற கெட்ட கிருமிகளை துரத்தி அடிக்கிற ஒரு வீரன் அப்படின்னு பாட்டி சொல்லும்போது கவின் ஆச்சரியமா பாக்குறான். சமையல் செஞ்சு முடிச்ச உடனே பாட்டி அவங்கள கிணற்றடிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற தண்ணி எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? அந்த தண்ணிய குடிச்சா உடம்புல இருக்கிற சோர்வு எல்லாம் ஓடி போயிடும். சாப்பிட உட்காரும் போது பாட்டி இப்போ சுட சுட சோறும் மணக்க மணக்க சாம்பாரும் வீட்லயே செஞ்ச நெய்யும் ஊத்துறாங்க. கவின் இப்போ மெதுவா ஒரு வாய் சாப்பிட்டு பாக்குறான். அவன் இதுவரைக்கும் சாப்பிட்ட எந்த ஹோட்டல் சாப்பாட்லயும் கிடைக்காத ஒரு ருசி அதுல இருக்கு. அது என்ன ருசின்னு அவனுக்கு தெரியல, ஆனா நிலாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுதான் அன்பு. பாட்டி ஒவ்வொரு பருக்கையையும் அவங்க கையாலேயே பிசைஞ்சு ஊட்டி விடுறாங்க. அம்மா அப்பா முன்னாடி சாப்பிடுறத விட பாட்டி கையால சாப்பிடுறதுல ஒரு தனி சுகம் இருக்கு. அந்த சாப்பாடு வெறும் உணவா மட்டும் இல்லாம ஒரு பெரிய கதையா அவங்க உடம்புக்குள்ள போகுது. 3 நாள் கடந்து போச்சு. இப்போ கவினும் நிலாவும் நகரத்து சாப்பாட்டை மறந்தே போயிட்டாங்க. காலையில எந்திரிச்ச உடனே பாட்டி, இன்னைக்கு என்ன கதை, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சாப்பாடுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி அவங்கள கொல்லையில இருக்கிற மரத்துக்கடியில கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு செடியும் எப்படி குடும்பத்துல இருக்கிற ஒரு உறுப்பினர் மாதிரி வளர்ந்து வருதுன்னு காட்டுறாங்க. பெரியவங்களோட அனுபவம்ங்கிறது இந்த ஆலமரம் மாதிரி தான் குட்டிகளே. அதோட விழுதுகள் உங்களை தாங்கி பிடிக்கும்.
நாம சாப்பிடுற உணவுங்கிறது ஒரு உயிர், அந்த உயிரை நாம மதிக்க கத்துக்கணும் அப்படின்னு பாட்டி ரொம்ப மென்மையா சொல்றாங்க. கவினும் நிலாவும் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. சாப்பாடுங்கிறது வெறும் ருசி மட்டும் இல்ல, அது நம்ம உடம்போட ஆரோக்கியம், நம்ம மண்ணோட பெருமை. விடுமுறை முடிஞ்சு கிளம்புற நேரம் வந்துடுச்சு. இப்போ கவினும் நிலாவும் பாட்டியை விட்டு போக மனமே இல்லாம அழறாங்க. பாட்டி அவங்களுக்கு தேவையான முறுக்கு, அதிரசம், அப்புறம் கையால செஞ்ச ஊறுகாய் இதெல்லாம் ஒரு பெரிய பையில கட்டி கொடுக்கறாங்க. கார்ல ஏறி உட்காரும் போது கவின் ஜன்னல் வழியா பாட்டிய பாக்குறான். பாட்டி இன்னும் அதே புன்னகையோட கையசைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. கவின் இப்போ தன் மொபைலை எடுத்து விளையாடல. நிலா பீட்சா வேணும்னு கேட்கல. அப்பா, வீட்ல போயும் பாட்டி செஞ்ச மாதிரி கீரையும் பருப்பும் செஞ்சு கொடுங்கம்மா, நான் இனிமே எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு கவின் சொல்றான். அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஆச்சரியமா ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. குட்டிகளே, இந்த தாரா மாமா சொன்ன மாதிரி அறிவு எப்படி முக்கியமோ அதே மாதிரி பாட்டி காட்டுற அன்பும் அவங்க சொல்லி கொடுக்கிற உணவோட மதிப்பும் ரொம்ப முக்கியம். பெரியவங்களோட அனுபவத்தை சாதாரணமா நினைக்காதீங்க, அது ஒரு பெரிய புதையல். சாப்பிடும்போது ஒவ்வொரு பருக்கையையும் ரசிச்சு சாப்பிடுங்க, ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு விவசாயியோட உழைப்பும் ஒரு பாட்டியோட அன்பும் ஒழிஞ்சிருக்கு. இன்னொரு அழகான கதையில நாம மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா விளையாடுங்க. டாடா. நீதி: உணவை மதிக்க வேண்டும், பெரியவர்களின் அனுபவம் விலை மதிப்பற்றது.